வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சன்சத் கேல் மகோற்சவத்தில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகையில், இளைஞர் மேம்பாட்டின் மூலம் தேசத்தை கட்டி எழுப்புதல் என்ற இலக்குடன் இந்த விளையாட்டு விழா வலுவான தூணாக மாறி வருவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டெல்லியில் உள்ள கேதட்ரல் சர்ச் ஆஃப் த ரிடம்ஷன் தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் காலை பிரார்த்தனையில் கலந்து கொண்டார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ராஷ்டிரிய பிரேரணா ஸ்தல் என்னும் உணர்வூக்க தளத்தை திறந்து வைக்கிறார். அடல் பிகாரி வாஜ்பாயின் வாழ்க்கை மற்றும் லட்சியங்களை கௌரவிக்கும் வகையில் நாட்டின் முக்கிய நினைவகமாக 65 ஏக்கர் நிலப்பரப்பில் இத்தலம் அமைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா, அடல் பிகாரி வாஜ்பாய் ஆகியோரின் 65 அடி உயர வெண்கலச் சிலைகளும் அதிநவீன அருங்காட்சியகம் ஒன்றும் இந்த வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளன. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா நல்லாட்சி தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை நகராட்சி கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கிருமாம்பாக்கம் பேட் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கிருமாம்பாக்கம் பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி பொது சுகாதார கோட்டம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.